ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல லயன்ஸ் கேட் பிளே ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க டர்பியூலன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா யங் மேரிட் கப்புள்ஸ் ஜாக் அண்ட் எமி. இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ரொமான்டிக்கான ஒரு பர்சனா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹாட் ஏர் பலூன்ல ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க. அதுக்காக அவங்க போகவும் செய்யறாங்க. அங்க பைலட் ஹாரியோட சேர்ந்து ஒரு தேர்ட் பர்சன் ஜூலியாவும் இவங்க கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பலூனும் மேல போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5000 மீட்டர் மேல போயிடுறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. இல்ல இவங்கள யார் தான் தப்பிச்சா, அப்படி உங்களுக்கு நடுவில் அந்த பிரச்சனை எல்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். இதை கேட்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை தான் தெரியுது. அதே மாதிரி இதுக்காகவே படத்தை உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா அது எவ்வளவு தூரம் இவங்க நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், அந்த ரெண்டு பேரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட படம் முழுக்கவே இவங்க தான் வருவாங்க. ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொருத்தர் கேரக்டருமே ஓவரால நீட்டா எழுதியிருக்காங்க. படத்துல இவங்க காமிச்சிருக்க லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், அந்த பலூன்ல இவங்க மேல போற போர்ஷனா இருக்கட்டும், மேல இருந்து இவங்க கேப்சர் பண்ணிருக்க விதமா இருக்கட்டும், அங்க நடக்கிற பிரச்சனை அதை இவங்க எப்படிலாம் சால்வ் பண்றாங்கன்ற விஷயம்லாம் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. அது இவங்க நடுவில் வர கான்ஃபிளிக்டா இருக்கலாம், இவங்க மேல போனதுக்கு அப்புறம் தப்பிக்கிறதுக்கு பண்ற விஷயமா இருக்கட்டும், எதுவுமே பெருசா சுவாரஸ்யமா கிடையாது. எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருக்கு. இந்த படமே பாத்தீங்கன்னா டயலாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனா அதுவுமே பெருசா எழுதல. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு IMDbல 4.8 கொடுத்திருக்காங்க. நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஒரு 4 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.